வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மறுபடியும் ஒரு ரசம் ரெசிபி தான் செய்ய போகிறோம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இந்த ரசத்தை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் 1.5 கப் அளவு தண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி, 150 கிராம் அளவுக்கு 3 தக்காளி, ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இது ஆறின பிறகு இன்னொரு 3 கப் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம கரைச்ச இந்த தக்காளி புளி கரைசலோட 3 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இது மிளகு ரசம்னு. 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 4 பல் பூண்டு. அளவான தீயில 1 நிமிஷம் கருகாத அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து பேன் சூட்லேயே ஒரு 30 செகண்ட் பிரட்டி விட்டுறலாம். இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆறின பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டை தக்காளி புளிக்கரைசலில் ஊற்றிடலாம். பேஸ்ட் ஊற்றி கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். 3 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை மசிச்சு விட்டுடலாம். பருப்பே தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி மசிக்கணும். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வந்துருச்சு. நம்ம மசிச்சு வச்சுருந்த பருப்பு தண்ணியை ஊற்றிடலாம். பருப்பு தண்ணி ஊற்றி கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கலந்து விட்டு ரசத்தில் ஊற்றிடலாம். இதோட கொஞ்சம் நிறையவே பொடியாக நறுக்கின மல்லி இலை தூவிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த மிளகு ரசத்தை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.